இருக்கு. இது நம்ம வீடா இல்ல நம்ம வேற யார் வீட்டுக்கு வந்துட்டோமா? தெரியலையே. நம்ம வீடு இப்படி இருக்க சாத்தியமே கிடையாது. அண்ணா வந்திருக்கான். அப்போ இது நம்ம வீடு தான். என்னண்ணே எனக்கே சந்தேகமாயிட்டு இது நம்ம வீடா இல்ல வேற யார் வீட்டுக்குள்ளேயுமோ நுழைஞ்சிட்டோமோ அப்படின்னு நினைச்சுட்டேனே. யாமல தம்பி திடீர்னு அப்படி நினைச்சிட்டேங்கடா. அமைதி அடக்க. அத பார்த்தா சொல்லு. அத பத்தி தானே? ஆமாண்ணே. திடீர்னு என்னடா இவ்வளவு நேரம் அமைதி அடக்க அப்படின்னு நினைச்சிட்டேன். என்னண்ணே வீட்ல யாரும் இல்லையா? சொல்லுண்ணே. இல்ல தம்பி உள்ள ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. ரொமான்ஸ் நம்ம மெதுவா எட்டி பார்த்தா அனிதாமா வீஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அப்பா சமாதானம் பண்ணிட்டு இருக்கு. சரின்னு அப்படியே அமைதியா ஓடியான்ட்டேன். என்ன நீ சொல்ற? இந்த வீட்ல அதுவும் நமக்கு தெரியாம ரொமான்ஸ் நடக்குதா? அது எப்படி நான் விட முடியும்? வாடே. வேண்டாம்ல தம்பி. அவ வாவடா வீஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்பா தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கு. அண்ணே எப்படி வீஞ்சிரான்னு பாப்போம். வாடே. அதுவும் சரிதான். சரி வாழ போவோம். அனிதா அனிதா ப்ளீஸ் அனிதா, சொல்றது கேளு அனிதா, கோச்சுக்காத அனிதா. அனிதா ப்ளீஸ் அனிதா. என்கிட்ட பேசாதீங்க. என்ன பேச்சு பேசுனீங்க? ஏன் அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சோ? என்ன மாதிரிலாம் பேசுனீங்க? இப்ப வந்து தாங்குறீங்களாக்கும்? நீங்க ஒன்னும் தாங்க வேண்டாம். பாத்தியால தம்பி அப்பா எப்படி உட்கார்ந்து தாங்கிட்டு இருக்குன்னு. எப்படி வீஞ்சிரா பாத்தியால? அதான் சொன்னேன். அப்பா என்ன கோவம் எப்படி எரிஞ்சு விடுறா பாத்தியால? ஆமாண்ணே நேற்று ஒரு காப்பி கூட போட்டு கொடுக்காம இருந்தா இன்னைக்கு எப்படி சில்ட்டுக்குறா பாத்தியால? சாரி அனிதா, எத்தனை தடவை சாரி சொல்றேன். கொஞ்சம் கூட ஏத்தே பார்க்க மாட்டேங்கிற. இம்புட்டு கோவமா? இங்க பாருடி, அதான் பாவம் இல்ல. ப்ளீஸ் செல்லம் இங்க பாரேன். அண்ணே புதுசா இருக்கலானே இதெல்லாம் கேட்கும்போது. செல்லம் மாமலா செல்லம். பெரிய செல்லம். கடன் எடுத்து அப்படியே வாங்கி மண்டையில ஓடு கொத்து கொட்டுனானா அப்புறம் செல்லம் எப்படி நடந்துக்கடான்னு தெரியும். ஆமல தம்பி அப்பா ஓவடாதான் செல்லம் போடுது செல்லம். பேசாம போங்க. என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நீ தேவை முன்னாடி என்கிட்ட எப்படி எரிஞ்சு விடுதீங்க? வெடுக்குன்னு கேட்கும்போது நல்லா இருக்குதா? ஏன் நீங்களும் சேர்ந்து தானே வந்தீங்க? அப்ப மட்டும் நல்லா இருந்துச்சு. கடைசியில என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்கல்ல. என்கிட்ட ஒன்னும் பேச வேண்டாம். புரிஞ்சுக்க அனிதா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ப்ளீஸ் அனிதா கோவப்படாதடி. ஒரே அடியா தாங்க தலைமையில தான் அடிக்குவாள தம்பி. அண்ணே பொண்டாட்டினா இப்படி இருப்பாங்களோ? நம்ம போய் தாங்கணுமோ? அப்படி ஒரு தாங்கற மாதிரி பொண்டாட்டிலாம் நமக்கு வரக்கூடாதுனே. ஆமால தம்பி நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. இந்த மாதிரி தாங்கற சொல்லியெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. நம்மளுக்கு தாங்கற மாதிரி பொண்டாட்டிலாம் இருக்கவே கூடாதுல. நம்ம வேற மாதிரி சூப்பர் பொண்டாட்டியா செலக்ஷன் பண்ணுவோம். சரியா? இல்ல இங்க வந்து நின்னு என்னல பேசிக்கிட்டு இருக்கியா? ரெண்டு பேரும் என்ன பேசுறியா? வெளிய போங்கல.